பொதுவா பார்த்தீங்கன்னா, நம்ம ஒவ்வொருத்தருக்குமே கண்டிப்பா நிறைவேறாத ஆசை அப்படிங்கிறது கண்டிப்பா ஏதாவது ஒண்ணு இருக்குங்க. அந்த ஆசைய நிறைவேற்றிக் கொள்வதற்கு பிரம்ம முகூர்த்த நேரம் சரியான நேரமாகும். நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய ஆசை கண்டிப்பா நியாயமான ஆசையா இருக்க வேணும். நியாயமான கோரிக்கைகள நம்ம முன்வைக்க வேணும். உதாரணத்துக்கு பார்த்தோம்னா, நமக்கு நல்ல வேலை கிடைக்க வேணும். கை நிறையா சம்பளம் வேணும். கடன் இல்லாத வாழ்க்கைய நாம வாழ வேணும். என் குழந்தைக்கு நல்ல இடத்துல நல்ல ஒரு வரன் அமைய வேணும். நோய் நொடி இல்லாத வாழ்க்கை வேணும். இப்படி நமக்கு தேவையான வரங்களை மட்டுமே நம்ம கேட்க வேணுங்க. சரி, இப்போது இந்த வழிபாட்டை எப்படி செய்வது? நம்முடைய வேண்டுதல்கள் நிறைவேற இந்த பிரம்மமுகூர்த்த நேரத்தை நம்ம எப்படி பயன்படுத்திக் கொள்வது? நம்ம செய்ய வேண்டிய வழிபாடுகள் என்ன என்பதை பற்றி இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் சின்ன சின்ன இடையூறுகள், காரிய தடைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்குதா? நீங்கள் ஒரு விஷயத்தை செய்யலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதில் நஷ்டம் ஏற்பட்டு கொண்டே இருக்குதா? நீங்கள் ஒரு முதலீடில் போட்டால் அதில் திரும்ப லாபமே வராத இருக்குதா? இது போன்ற பிரச்சனைகளுக்கு இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக ஒரு சரியான தீர்வு கிடைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்களும் பிரம்மமுகூர்த்த வழிபாடு செய்யக்கூடியவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு மகாலட்சுமி பிடிக்கும் அப்படின்னா ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. நீங்களும் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருக்கக்கூடியவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பிரம்ம முகூர்த்த நேரமான அதிகாலை 3 மணியிலிருந்து 5:30 மணிக்குள்ளான நேரத்தில் உங்களுடைய வேண்டுதலை நீங்கள் முன்வைக்க வேணுங்க. இந்த இடைப்பட்ட காலத்தில், அதாவது 15லிருந்து 20 நிமிடத்திற்குள்ளார உங்களுடைய வேண்டுதலை நீங்கள் முன்வைக்க வேணும். இந்த வேண்டுதல்களுக்கு உங்களுக்கு தேவைப்படக்கூடிய பொருள் ஒரு எலுமிச்சம்பழமாகுங்க. இந்த எலுமிச்சம்பழத்தை உங்களுடைய இடது உள்ளங்கைக்கு மேலே வலது உள்ளங்கையில் இருக்க வேணும். வலது உள்ளங்கைக்கு மேலே ஒரு எலுமிச்சம்பழத்தை நீங்கள் வைக்க வேணுங்க. இப்படி வைத்துக்கொண்டு உங்களுடைய ஒரே ஒரு வேண்டுதலை நீங்கள் முன்வைக்க வேணும். மனதார நினைத்து கொண்டு இந்த பிரபஞ்சத்திடம் நீங்கள் கேட்க வேணும். அதே போல் உங்களுடைய குல தெய்வத்தையும் நீங்கள் வேண்டிக் கொள்ள வேணுங்க. அந்த வேண்டுதல்கள் சீக்கிரமாக நிறைவேற வேணும் அப்படின்னு வேண்டிக் கொள்ள வேணும். உதாரணத்திற்கு எனக்கு நல்ல வேலை கிடைக்க வேணும் அப்படின்னாலும் சரிங்க, அந்த எலுமிச்சை பழத்தை கையில் வைத்துக்கொண்டு இறைவா எனக்கு கை நிறைய சம்பளத்தோடு ஒரு நல்ல வேலை கொடு அப்படின்னு நீங்கள் 108 முறை சொல்லி வேண்டிக் கொள்ள வேணும். அவ்வளவுதாங்க. அந்த எலுமிச்சம்பழத்தை அப்படியே ஒரு பேப்பரில் நீங்கள் வைத்து மடித்து அலமாரியில் கொண்டுட்டு போய் வைக்க வேணும். பிரம்ம முகூர்த்த வேண்டுதலை நீங்கள் நிறைவு செய்து கொள்ள வேணுங்க. வழக்கம் போல் உங்களுடைய வேலைகளை நீங்கள் அன்றைய நாளில் தொடங்குவது ரொம்பவே நல்லதுங்க. இரவு நேரத்தில் தூங்கும்போது இந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்து உங்களுடைய தலையணைக்கு அடியில் நீங்கள் வைத்து கொள்ள வேணும். இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யும்போது நீங்கள் தனியாக தாங்க படுக்க வேணும். பாய் தலையணையை போட்டு படுக்கலாங்க. இந்த வேண்டுதலை ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, யார் வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாங்க. அதில் எந்த ஒரு தவறும் கிடையாது. பெண்கள் மாதவிடாய் நாட்கள்லையுமே இதை செய்யலாம். எந்த ஒரு தவறும் கிடையாதுங்க. தொடர்ந்து நீங்கள் 48 நாட்கள் இதை செஞ்சுட்டு வர வேணும். தினமும் ஒவ்வொரு புதிய எலுமிச்சம்பழத்தை நீங்கள் எடுத்து வைத்து தலையணைக்கு அடியில் வைத்து தூங்க வேணுங்க. அடுத்த நாள் காலையில் அந்த எலுமிச்சை பழத்தை எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு ஓரமாக நீங்கள் வைக்க வேணும். யார் கைக்கு எட்டாமல் நீங்கள் பார்த்து கொள்ள வேணுங்க. ஒரு வாரம் ஆயிடுச்சு, 7 எலுமிச்சை பழம் சேர்ந்துருச்சு அப்படின்னா அதை அப்படியே கொண்டுட்டு போய் கால்படாத இடத்துல நீங்கள் போட்டு விட வேணும். இல்லை ஊரில் தான் இருக்கிற அப்படின்னா ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் போட்டுட்டு வர வேணுங்க. இந்த மாதிரி தினமும் இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு வாங்க. 48 நாட்களில் நிச்சயமாக உங்களுடைய கையில் எலுமிச்சை பழத்தை வைத்து என்ன வேண்டுதல்கள் வச்சிங்களோ அந்த வேண்டுதலானது நிச்சயமாக நிறைவேறுங்க. நம்பிக்கையோடு இந்த வேண்டுதலை செஞ்சுட்டு வாங்க. நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதலானது நிறைவேறுங்க. பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம செய்யக்கூடிய பூஜைகளும் ஹோமங்களும் நல்லா நேரம் பார்க்க வேண்டிய அவசியமெல்லாம் கிடையாதுங்க. ஏன்னா இது இறைவனுக்கான நேரம் என்பதனால இந்த நேரத்தில் எந்த ஒரு தீட்டும் ஏற்படாதுங்க. பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வீட்டில் தீபம் ஏற்றி அனைத்து தெய்வங்களையும் வழிபாடு செஞ்சோம்னா வீட்டில் சர்வ மங்களமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலுமே தினமும் காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திருச்சு குளித்து விட்டு திருநீர் அணிந்து கொண்டு இறைவனை நம்ம வழிபாடு செய்ய வேணுங்க.
அப்படி செஞ்சுட்டு வந்தோம்னா லக்ஷ்மி கடாட்சகமானது நம்ம வீட்டில் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அதுக்கு பிறகு நம்ம வீட்டு வாசலில் அரிசி மாவால் நம்ம கோலம் போட வேணுங்க. அடுத்தது பிரம்ம முகூர்த்தத்தில், அதாவது சூரியோதயத்திற்கு முன்னதாக விளக்கேற்றி நம்ம வீட்டில் வழிபாடு செய்ய வேணும். மாலை நேரத்தில் சூரிய அஸ்தமனமாகுவதற்கு முன்னாடி நம்ம விளக்கேற்றி வழிபட வேணுங்க. காலையில் பிரம்ம முகூர்த்த வேளையில் வீட்டில் விளக்கேற்றி வைத்து சிவ மந்திரங்களை நம்ம சொல்ல வேணும். ரொம்பவே சிறப்பானதாகும். அப்படி சொல்ல சொல்ல நம்முடைய மனதுக்குள்ளாரையும் வீட்டுக்குள்ளாரையும் நல்ல அதிர்வலைகள் பரவுவதை நம்மளால பார்க்க முடியும். அதனால நேர்மறையான சிந்தனைகளானது அதிகரிக்குங்க, நேர்மறையான ஆற்றல்களானது அதிகரிக்கும். பிரம்ம முகூர்த்த நேரத்துல தான் எல்லா தேவர்களும் தேவதைகளும் உலா வருவாங்களாமாங்க. பிரம்ம முகூர்த்த நேரத்துல நம்ம எழுந்திருச்சு வழிபடக்கூடியவங்களுக்கு அனைத்து தெய்வங்களுடைய ஆசீர்வாதமும் பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையா சொல்லப்படுது. நிறைய பேரோட வாழ்க்கையிலுமே மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுத்த நேரமாக இந்த பிரம்ம முகூர்த்த நேரமானது சொல்லப்பட்டிருக்குதுங்க. பிரம்ம முகூர்த்தம் என்பது ரொம்பவே சக்தி வாய்ந்த உன்னதமான நேரமாகும். மொத்தமாக இருக்கக்கூடிய 64 மூர்த்தங்கள்ல முதன்மையான மூர்த்தமாக சொல்லக்கூடியது இந்த பிரம்ம முகூர்த்தமாங்க. இது பிரம்ம தேவருக்குரிய நேரமாகும். அனைத்து தெய்வீக சக்திகளும் ஒன்றிணைக்கக்கூடிய நேரமாகவும் சொல்லப்பட்டிருக்குது. இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலும் சரிங்க, அதனுடைய பலனானது பல மடங்காக பெருகி கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நேரத்தில் நம்ம மிக எளிமையான வழிபாட்டை தொடர்ந்து நம்ம செஞ்சுட்டு வந்தோம்னா நம்முடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் சரிங்க நிச்சயமாக நிறைவேறும். நம்முடைய வாழ்க்கை, தொழில் போன்றவற்றில் நல்ல ஒரு வளர்ச்சியானது ஏற்படுங்க. வீட்டில் சுபிட்சமானது ஏற்படும். தினமும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் எழுந்திரிச்சு குளித்து விட்டு வீட்டில் விளக்கேற்று நீங்கள் வழிபட வேணுங்க. தலைக்கு குளித்து விட்டு விளக்கேற்றுவது ரொம்பவே சிறப்பானதாகும். அப்படி தலைக்கு குளிக்க முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவங்க உடலுக்கு மட்டுமாவது குளித்து விட்டு மஞ்சள் தண்ணீரை தலையில் தெளித்து கொண்டு நீங்கள் விளக்கேற்றி வழிபாடு செய்யலாங்க. 60 வயதுக்கு மேற்பட்டவங்களாக இருந்தீங்க அப்படின்னா முகத்தை மட்டும் கழுவி விட்டு கூட நீங்கள் விளக்கேற்றி இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் வழிபாடு செய்யலாம். ஆனால் நடுத்தர வயதில் இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக குளித்து விட்டு தாங்க விளக்கேற்றி நீங்கள் வழிபாடு செய்ய வேணும். உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஏற்றக்கூடிய விளக்கோடு சேர்த்து அகல் விளக்கு உங்களால் எத்தனை விளக்கு ஏற்ற முடியுமோ அத்தனை விளக்கை ஏற்றி வழிபாடு செய்கிறாங்க. வீட்டு நிலைவாசலில் அதிகாலையில் விளக்கேற்றி வைப்பது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுது. ஒரு விரிப்பு விரித்து அதன் மீது நீங்கள் உட்கார்ந்து முதல்ல நீங்கள் தட்சிணாமூர்த்தியை வழிபட வேணும். அவருக்குரிய ஸ்லோகங்களை நீங்கள் 11 முறை சொல்ல வேணுங்க. விளக்கேற்றும் போது சொல்ல வேண்டிய ஸ்லோகத்தை 3 முறை சொல்லி நீங்கள் விளக்கேற்றி வழிபட வேணும். இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு திருமணம், குழந்தை, வேலை, படிப்பு, பொருளாதார பிரச்சனைகள்னா எந்த ஒரு காரியம் கைகூட வேணுமோ அந்த காரியத்தை நீங்கள் மனதார வேண்டிக் கொள்ள வேணுங்க. இப்படி தொடர்ந்து தினமும் விளக்கேற்றி மந்திரங்களை சொல்லி வேண்டி வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வேண்டுதலானது நிச்சயமாக நிறைவேறுவதற்கான வழிகளானது கண்டிப்பாக பிறக்குங்க. பிரம்ம காயத்ரி மந்திரத்தை 108 முறை சொல்லி நீங்கள் வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றம் ஏற்படுவதை உங்களாலேயே பார்க்க முடியுங்க. பிரம்ம முகூர்த்த நேரத்தில் விளக்கேற்றும் போது சின்ன மூக்குத்தி அளவில் தங்கம் இல்லைன்னா அதே அளவில் வெள்ளி இல்லைன்னா செம்பு ஏதோ ஒரு உலோகத்தை நீங்கள் விளக்கில் போட்டு அதோடு சேர்த்து ₹1 நாணயத்தையும் போட்டு நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் விட்டு வீட்டில் விளக்கேற்றிட்டு வந்தீங்கன்னா வீட்டில் சுபிட்சமானது ஏற்படுங்க. இப்படி விளக்கேற்றுபவங்களுடைய வீட்டில் அல்ல குறையாமல் பணம் சேர்ந்து கொண்டே இருக்குமா. விளக்கை சுத்தம் செய்யும் போது அதில் போடப்பட்ட தங்கத்தை நீங்கள் தனியாக எடுத்து வைக்க வேணுங்க. இல்லை நீங்கள் எந்த உலோகத்தை போட்டீங்களோ அதை கண்டிப்பாக தனியாக எடுத்துக்க வேணும். சுத்தம் செய்த பிறகு மீண்டும் நீங்கள் விளக்கேற்றி வரும்போது இந்த தங்கத்தையோ இல்லைன்னா வேறு உலோகத்தையோ நீங்கள் போடலாங்க. இப்படி விளக்கேற்றிட்டு வந்தீங்கன்னா அந்த வீட்டில் மகாலட்சுமியுடைய அருளானது பரிபூர்ணமாக நிறைந்திருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. தட்சிணாமூர்த்திக்கு சொல்ல வேண்டிய ஸ்லோகம் பார்த்தீங்கன்னா சோமம் ஆனந்தம் சம்பூதம் சோமார்க்க கிருத சோகவாரம் தட்சிணாயி முகம் வந்தே ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி மாஸ்ராயே. விளக்கேற்றும் போது நீங்கள் சொல்ல வேண்டிய ஸ்லோகம் பார்த்திங்கன்னா சுபம் பவது கல்யாணம் ஆரோக்கியம் தன சம்பந்தா சத்ருபுத்தி விநாசாய தீப ஜோதி நமஸ்தே. இந்த ஸ்லோகத்தை சொல்லி நீங்கள் விளக்கேற்றி வழிபாடு செய்யலாங்க. பிரம்ம காயத்ரி மந்திரம் பார்த்திங்கன்னா ஓம் வேதாத் மகாய வித்மகே ஹரண்ய ஹர்பாய தீமகி தன்னோ
பிரம்மக பிரச்சோதயாத் என்ற மந்திரத்தை நீங்கள் சொல்லி வழிபடலாங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. நீங்களும் பிரம்மமுகூர்த்த வழிபாடு செய்யக்கூடியவங்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.